ஜெபத்தை பற்றின உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளிக்க தேவன் கிருபை கொடுத்தார். என்னால் தெரிந்த அளவு முடிஞ்ச அளவு சொல்லியிருக்கிறேன். ஆனால் நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டதாக, ஜெபத்தை பற்றின பல சந்தேகங்கள் தெளிவாகிவிட்டதாக போகிற இடெல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்கும்போது உள்ளத்தில் மகிழ்ச்சி வருகிறது. ஆண்டவரை நான் துதிக்கிறேன். இந்த நாளில் கடைசியாக ஜெபத்தை பற்றின சில கேள்விகளை நானே எழுப்பி அதற்கு தெளிவான பதில் சொல்லி இந்த ஜெபத்துக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சியை முடிக்கப் போகிறோம். என்னுடைய ஜெபம் கேட்கப்பட நான் என்ன செய்யணும்? எப்படி ஜெபித்தால் என் ஜெபம் கேட்கப்படும்? ஆண்டவர் என் ஜெபத்திற்கு பதில் தருவார். மார்க் 11:24 பாருங்க. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இயேசு சொல்றாரு, என் பிள்ளைகளே, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் யாராயிருந்தாலும் இயேசுவை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்போதான் அந்த ஜெபத்திற்கு பதிலொரு அற்புதத்தை பார்க்க முடியும். எபிரேயர் 11:6 வேறு சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவர்கள் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறோர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நமக்குள்ள விசுவாசம் இல்லாட்டா தேவனை பிரியப்படுத்த முடியாது, சந்தோஷப்படுத்த முடியாது. அப்படி அர்த்தம் என்ன? நம்ம விசுவாசிக்காவிட்டால் நம்ம ஜெபம் கேட்கப்படாது, ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார். என்ன காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம்? சுகத்துக்காக, ஒரு விடுதலைக்காக, ஒரு வேலைக்காக, திருமண காரியத்திற்காக, ஒரு கற்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக, ஊழியத்திற்காக, எதுக்கு நீங்கள் ஜெபிக்க போனாலும் நான் ஜெபிக்கிறதை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிக்கணும். ஆண்டவர் எனக்கு தருவார், நான் அவரிடத்தில் பெற்றுக்கொள்ளுவேன், என் ஜெபத்தை அவர் கவனிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். இல்லை சும்மா ஜெபம் பண்ணி பார்ப்போமே, எல்லாரும் சொல்கிறாங்களே, அப்படி அல்ல. என் ஜெபத்தை அவர் கேட்கிறார், பதில் தருகிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கும் போது தான் ஆண்டவர் பதில் கொடுக்க முடியும், அற்புதம் செய்ய முடியும். மார்க் 11:23 சொல்லும் பொழுது, தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவங்க கேட்டுக்கொண்டபடி ஆகுமா. இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிப்பது. வேதத்தில் யாக்கோபு 1:6 தேவனிடத்தில் ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. ஒரு ஞானம் வேணும், படிப்பில் ஜெயம் வேண்டும், ஒரு ஆசீர்வாதம் வேணும், ஒரு குழந்தை வேணும், அல்லது வேலை வேணும், ஏதோ ஒரு காரியத்துக்காக தேவைக்காக ஜெபிக்கிறேன்னு வைத்துக்கொள்ளுங்க. பாருங்கள், யாக்கோபு 1:6 சொல்லுகிறது, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அப்போ வசனம் சொல்லுது, எவ்வளவாகிலும் சந்தேகமே படாமல் ஆண்டவர் இயேசு என் ஜெபத்தை கேட்டு எனக்கு அற்புதம் செய்வார். இந்த காரியத்தில் அற்புதம் நடக்கும், சுகத்தை நான் பெற்றுக்கொள்வேன், விடுதலை பெற்றுக்கொள்ளுவேன், இந்த ஆசீர்வாதம் நடக்கும்னு விசுவாசிக்கணும். கொஞ்சமும் சந்தேகப்படாதபடி விசுவாசிக்கணுமா? அப்படி இல்லாவிட்டால் சந்தேகப்படுகிறவன் தேவனிடத்தில் ஒன்றையுமே பெற்றுக்கொள்ள முடியாது என்பதாய் வேதம் சொல்லுகிறது. இதற்கு ஒரு உதாரணம் பாருங்க. பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 9 வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 9 ஒரு தகப்பன் இயேசுவனிடத்திலே வருகிறான். அவனுடைய மகன் கொடிய அசுத்தாவினால் பாதிக்கப்பட்டு அந்த அசுத்தாவி அவனை கொல்லும்படி போராடுகிறது. அப்போ அந்த தகப்பன் இயேசுவனிடத்திலே வருகிறார். அவனுடைய சீஷர்களால் துரத்தி விட முடியல. அப்போ இயேசுவிடத்தில் என்ன ஜெபிக்கிறார் பாருங்க. 22வது வசனம், மார்க் 9:22 இவனை கொல்லும்படிக்கு அந்த அசுத்தாவி அவனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. ஆண்டவரே இயேசுவே, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனது இறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசுவை தேடி வந்தான். இப்போ இயேசுகிட்ட ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆனால் அந்த விண்ணப்பம் பண்ணி முடித்த உடனே இயேசு உடனே அற்புதம் செய்யவில்லை.
இயேசு சொல்லுகிறார், இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இப்போ ஆண்டவர் என்ன பதில் சொல்கிறார்? அவரை தேடி நிறைய பேர் வரும்போது, நீ விசுவாசத்தபடி உனக்கு கடவது, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகும் அப்படி சொன்ன உடனே அற்புதம் நடந்துவிடும். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் கூடும். அப்போ என்ன அர்த்தம்? நீ விசுவாசிக்கலை, உன்னுடைய முழு இருதயத்தோடு விசுவாசிக்கலை, உன் ஜெபம் சரியில்லை. அப்போ அந்த ஜெபத்தை கவனிங்களேன். உடனே அந்த தகப்பன் அடுத்த வசனத்தில், உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். அப்போ அவனுக்குள்ள ஒரு அவிசுவாசம் இருந்தார். ஒரு முழுமையான விசுவாசம் இல்லை, ஒரு சந்தேகம், இரு மனம் அப்படி காணப்படும். எல்லாரும் சொல்கிறாங்க, இயேசுகிட்ட கொண்டு போனேன் பிள்ளை சுகமாயிரும். நீ சரி பார்ப்போமே, எங்கெங்கேயோ போனோம், எத்தனை ஆஸ்பத்திரி பார்த்தேன், அடியேட்ட போன சரியில்லை, சரி இயேசுகிட்டே போய் பார்க்கலாமே அப்படின்னு தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் இவன் வரும்பொழுது அந்த ஜெபத்திலே கவனிங்களேன், என்ன சொல்கிறாரு? நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை தேடி வந்திருக்கிறோம், நீங்கள் ஏதாவது செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. அது அவிசுவாசம் விசுவாசம் ரெண்டு கலந்து இருக்கிறாரு. ஒரு முழுமையான விசுவாசம் அல்ல, முழு இருதயத்தோட விசுவாசம் அல்ல. ஏதாவது செய்ய முடிஞ்சால் செய்யுங்க ஆண்டவரே. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஜெபத்துக்கு நான் பதில் தர முடியாது. நீ விசுவாசமும் இல்லாமல் அவிசுவாசம் இல்லாமல் இரு நிலைமையில் ஒரு முழுமையான விசுவாசம் இல்லாமல் வேண்டிக் கொள்கிறாய். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நீ முழு இருதயத்தோடு நீ விசுவாசித்தால் நான் பிள்ளைக்கு விடுதலை தருவேன். நீ ஏதாவது செய்ய முடிஞ்ச செய்யுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ என்னால் செய்ய முடியாதா? நீ சந்தேகப்படுகிறாய், முடிஞ்சால் செய்யிட்ட, முடியலன்னா பரவாயில்ல. அப்போ முழுமையான ஒரு விசுவாசம் இல்லை. இன்றைக்கி நம்முடைய ஜெபத்தில் இந்த அவிசுவாசம் நம்மளை அறியாமல் உள்ளே நுழைந்து விடும். நீங்களே யோசித்து பாருங்கள், ஜெபம் பண்ணும்போது ஒரு முழுமையான விசுவாசம் இல்லாமல் இரு மனதோடு அரைகுறை மனதையோடு, சரி அவங்களுக்கெல்லாம் செய்தாங்க ஜெபம் பண்ணி பார்ப்போமே, அந்த ஜெபத்துக்கு பதில் வராது, ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்ல, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அப்போ இந்த தகப்பனுக்கு தெரிஞ்சிட்டு தன்னுடைய அவிசுவாசத்தினால ஆண்டவர் உடனே அற்புதம் செய்யலை. உடனே அவர் சொல்லுகிறார், விசுவாசிக்கிற ஆண்டவரே, தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு விட்டு, என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். ஒரு மனம் திரும்புதல். இது பாவத்திலிருந்து மனம் திரும்புதல், அவிசுவாசத்தை விட்டு மனம் திரும்புதல். ஐயோ ஆண்டவரே, நான் சந்தேகப்பட்டுட்டேன், முழு இருதயத்தோடு விசுவாசிக்கலை, என் அவிசுவாசத்தை மன்னியும் என்று மனம் திரும்பி கண்ணீரோடு அறிக்கையிட்ட உடனே இயேசு அற்புதம் செய்கிறார். சும்மா ஜெபம் பண்ணி பார்க்கலான்னு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா ஆண்டவர் இப்படி அற்புதம் செய்ய முடியும். ஒரு சமயம் ஒரு வீட்டில் நான் சந்தித்து அவங்க ஜெபிக்க அழைச்சிருந்ததுனால போயிருந்தேன். நான் வந்திருப்பதை கேள்விப்பட்டு பக்கத்து தெருவில் இருந்த ஒரு தாயார் வந்துட்டாங்க. அவங்களும் ஒரு கிறிஸ்தவ தாயார் தான். அவங்க கணவர் ரட்சிக்கப்படலை. அவன் பேசி கொண்டிருந்து விட்டு, அவங்க எவ்வளோ நாளாக நான் ஜெபிக்கிறேன் கணவருக்காக, என்ன ரட்சிக்கப்படலை ஐயா அப்படின்னு. நாங்கள் சரி ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவருடைய கணவரை கட்டாயம் ரட்சிப்பார்னு சொன்னால், அவங்க முக்காடு போட்டு முழங்கால் போட்டுக்கிட்டு இருக்கும்போதே சொல்கிறாங்க, அவர் எங்கே ரட்சிக்கப்பட போகிறாரு. ஆனால் இவங்க ஜெபிக்கிறாங்களாம் பல வருஷமாக கணவர் ரட்சிக்கப்படணும்னு. ஆனால் அவருடைய வாயிலேருந்து என்ன வார்த்தை வருது? அவர் எங்கே ரட்சிக்கப்பட போகிறாரு. அப்போ இவங்க ஜெபிக்கிறாங்க கணவருடைய ரட்சிப்புக்காக, முழு விசுவாசத்தோடு அல்ல. அவர் எப்படி ரட்சிக்கப்படுவார்? அவர் எங்கே ரட்சிக்கப்பட மாட்டார். ஆனால் ஆண்டவரே கணவரை ரட்சியும். இந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் எப்படி பதில் தருவார்? பதில் தர மாட்டார். அதனால தான் ஆண்டவர் சொல்ல, முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் நீ கேட்டுக்கொள்வதை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மாதிரி தான் நம்ம நிறைய பேர் நம்ம அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்து விசுவாசிக்கிற மாதிரி ஒரு ஜெபம் செய்கிறோம். அப்போ ஜெபிக்கும் போது நல்லா கவனிக்கணும், நான் எதுக்காக ஜெபிக்க போகிறேன், அதை பெற்றுக்கொள்ளுவேன், ஆண்டவர் இது எனக்கு தருவார். அது எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த விசுவாசம் மார்க் 5ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள ஒரு பெண் இயேசு பற்றி கேள்விப்படுகிறாள். இன்னும் இயேசுகிட்ட வரலை, கேள்விப்படுகிறாள். அப்போ இயேசுவால் குணமாக்க முடியும். அவளுக்கு விசுவாசம் எப்படி சொல்லார் பாருங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு
நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி இயேசுவிடத்தில் வந்தாள். இயேசுவிடத்தில் வரும் பொழுதே ஒரு விசுவாசம், நான் சுகமாவேன், நான் சொஸ்தமாவேன், இயேசு இன்றைக்கு என்னை குணமாக்குவார், அவருடைய வல்லமை என்னை குணமாக்கி விடும். எல்லாரும் சொல்கிறாங்களே போய் பார்ப்போம், ஏதாவது நடந்தால் சரி, அப்படி நினைக்கவில்லை. சுகமாவேன், அதான் விசுவாசம். அப்போ நீங்கள் ஜெபிக்க முழங்கால் படியிடும் போதே நான் கேட்பதை இயேசுவிடத்தில் பெற்றுக்கொள்ளுவேன், அவர் எனக்கு செய்வார் என்கிற ஒரு விசுவாசம். இன்னொரு வசனம் பாருங்களேன். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 50லேருந்து 52 வசனம் பார்த்தீங்கன்னா, பரிதிமேயு என்கிற ஒரு கண் தெரியாத ஒரு மனிதன், அவன் திருவரத்தில் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். இயேசுவை கூப்பிடுகிறான், ஜெபம் பண்ணுகிறான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று. ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டால், அவனை கூப்பிடுங்க, அவனை அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு இயேசுவிடத்திலே வந்தான் என்று வசனம் சொல்லுகிறது 50வது வசனத்தில். அப்போ இயேசுகிட்ட வரணும்னா மேல் வஸ்திரத்தை கழுத்து எறியணுமா? அப்படி கிடையாது. பொதுவாக யூதர்கள் உள்ள ஒரு அங்கி போட்டிருப்பாங்க, அப்போ அதுக்கு மேலே ஒரு வஸ்திரம் உள்ள அங்கி போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க, மேலே கோட்டு மாதிரி ஒரு அங்கி போட்டிருப்பாங்க, மேல் வஸ்திரம் அது. அப்போ இயேசு அவனை பார்த்து சொன்னார், நான் அவனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், நான் பார்வை அடையணும் சொன்ன உடனே 50 இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து இயேசுவுக்கு பின் சென்றான். இயேசு அவனை தொடவும் இல்லை, ஜெபிக்கவும் இல்லை. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது போ, அவ்வளோதான் சுகம். அவன் இயேசுகிட்ட ஒரு சின்ன ஜெபம் பண்ணினா, ஆண்டவர் நீ விசுவாசித்தபடி ஆக கடவுதென்றால் அற்புதம். அந்த ஃபெய்த், விசுவாசம். இவன்கிட்ட எப்படி அந்த விசுவாசத்தை இயேசு கண்டார்? அவனுடைய விசுவாசத்தை பார்த்து தானே இயேசு சொல்கிறார், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்கிறாரு. என்ன எப்படி கண்டார்னா, அந்த நாட்களில் கண் தெரியாத பார்வையற்றவர்களுக்கு அரசாங்கம் கொடுக்கிற ஒரு அடையாள வஸ்திரம், ஒரு யூனிஃபார்ம். அந்த ட்ரெஸ் ஒன்று போல் ஒரே அடையாளம் உள்ள ட்ரெஸ்ஸு. அது கண் தெரியாதவங்களுக்கு கொடுக்குற மேல் கோட்டு, மேலே போடுற ட்ரெஸ்ஸு. எதுக்குன்னு சொன்னால், அந்த காலத்தில் அவங்களுக்கு பார்வை தெரியாதுன்னு சொல்லி மற்றவர்கள் அடையாளம் கண்டு கொண்டு உதவி செய்வாங்க ரோடை கடக்கிறதற்கு. அவன் இல்லாட்டினா கண் தெரியுற மாதிரி மோதிடுவாங்க. அப்போ பார்வையில்லாத மனிதன் என்று அவனுக்கு மற்றவங்க அடையாளம் கண்டு ஹெல்ப் பண்ணுவதற்கு. ரோமருடைய குதிரைகள் வரும், ரதங்கள் வரும், திடீர்னு ரோட்டில் நடந்து போனால் மற்றவங்க ஒதுங்கிடுவாங்க பார்வையில்லாதவங்க. அப்போ மற்றவங்க போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இவருக்கு பார்வை இல்லைன்னு சொல்லி. அப்போ அந்த மேல் வஸ்திரம் கண் தெரியாதவன் என்பதற்கான அடையாளம். இப்போ இயேசு ஜெபத்தை கேட்டு கூப்பிடுகிறார், உன் சத்தத்தை கேட்டார். இயேசு கூப்பிட்றான்னு சொன்ன உடனே அந்த மேல் வஸ்திரத்தை எறிஞ்சிட்டான். ஏன்? இனி நான் குருடன் அல்ல, இனி நான் பார்வையற்றவன் அல்ல, இனி பார்வையற்றவர்கள் போடுகிற இந்த ட்ரெஸ் எனக்கு தேவையில்லை. என்ன, இயேசு என் ஜெபத்தை கேட்டு விட்டார், அவர்கிட்ட போகிறேன். தூக்கி எறிஞ்சிட்டு வந்தான். அதாவது கிரியையிலே விசுவாசத்தை வெளிப்படுத்தினான். அப்போதான் இயேசு அறிந்து கொண்டார், இவனுக்கு எவ்வளோ பெரிய விசுவாசம். அதனால் அவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போ. உடனே பார்வை அடைந்து விட்டான். அப்போ ஆண்டவர் எதிர்பார்ப்பது விசுவாசம். அதனால் இயேசுவிடத்தில் வரும்போது ஜெபிக்க முழங்கால் படியிடும்போது எதற்காக நீங்கள் வேண்டிக் கொள்ள போகிறீங்களோ அதை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்போ தான் அற்புதத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஜார்ஜ் முல்லர் என்ற ஒரு தேவ மனிதர் இருந்தார் இங்கிலாந்து தேசத்தில். அவர் ஆயிரக்கணக்கான அனாதை குழந்தைகளை தத்தெடுத்து ஒரு அனாதை விடுதி வைத்து நடத்தினார். அவங்களுக்கெல்லாம் ஆகாரம் கொடுத்து கவனிப்பது, பராமரிப்பது. விசுவாசத்தினால அவர் செய்தார். யார்கிட்ட காணிக்கை கேட்டதில்லை, ஆண்டவர்கிட்ட மட்டும் கேட்பார். விசுவாசத்தோட பெரிய சாதனை நடத்தி இருக்கிறார். அவர் ஒரு விசுவாச வீரன். ஒரு சமயம் அவருடைய வயதான காலத்தில் கப்பல், அந்த காலத்தில் கப்பல் பிரயாணங்கள், ஒரு பட்டணத்துலேருந்து இன்னொரு பட்டணம் போகணும். ஐரோப்பா நாடுகளில் பக்கம் இருக்க ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும் அப்படின்னா கப்பலில் போவாங்க. அப்போ இவரும் ஜார்ஜ் முல்லர் ஒரு சமயம் ஒரு கூட்டம் ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க ஒரு பட்டணத்தில். நோட்டீஸ்லாம் அடித்து விளம்பரம்லாம் பண்ணிட்டாங்க அந்த காலத்துக்கு ஏற்றபடி. அப்போ இவரும் புறப்பட்டு கப்பலில் பிரயாணப்பட்டு போகிறார். போகிற வழியில் திடீர்னு நடுக்கடலில் கப்பல் நின்று விட்டார். என்னதுன்னு பார்க்குறாங்க, எல்லாம் கப்பல் அசைய முடியல, நின்று விட்டார்.
கப்பல் கேப்டன் அவர்கிட்ட போய் ஜார்ஜ் முல்லர் விசாரித்தார். என்னாச்சு, கப்பல் மூவ் பண்ணலையே? முன்னால் போய் பாருங்கள், பனி பாறைகள் சூழ்ந்து விட்டார். இனி கடலில் இந்த குளிர்னால தண்ணீர் எல்லாம் உறைந்து பனிக்கட்டுகளால் சூழ்ந்து கிடக்கிறது. கப்பலை நகட்ட முடியவில்லை. இந்த பனிப்பாறைகள் விலகின பிறகு, கரைந்து விலகின பிறகுதான் இனி கப்பல் போக முடியும். இவர் கேட்டார், எவ்வளோ நேரம் ஆகும்? நேரமாக நாள் கணக்கு ஆகலாம். முன்னால் போய் பாருங்கள், அதனுடைய பனிப்பாறைகள் அவ்வளவு பனிப்பாறைகள் உறைந்து நிற்கிறது. அதனால் கப்பலை செலுத்துவது கடினம். இவர் சொன்னார், நான் இந்த கூட்டத்தில் இந்த தேதியில் போய் பிரசங்கம் பண்ணணும். கப்பல் கேப்டன் சொன்னார், போக முடியாது, அதுக்குள்ளே போகிறது முடியாத காரியம், இருக்கிற சூழ்நிலை அப்படி இருக்கிறது என்று. ஜார்ஜ் முல்லர் சொன்னார், இல்லை, நம்ம ஜெபம் பண்ணால் இயேசு வழி திறப்பார், இந்த சூழ்நிலையை மாற்றி விடுவார், நம்ம ஜெபிக்கலாம். கேப்டன் சொன்னார், என்னையா சொல்கிறீங்க? நீங்கள் போய் பாருங்கள், சூழ்நிலை எங்கே பார்த்தாலும் பனிக்கட்டி உறைஞ்சி நிற்கிது, கப்பலை மூவ் பண்ணவே முடியலை. ஆனால் இல்லை, அந்த குறிப்பிட்ட டைமில் நான் போய் சேரணும், கப்பல் ஆண்டவர் கொண்டு போய் சேர்ப்பார்னா அது எப்படி நடக்கும்? இருக்கிறத பாருங்கன்னு சொன்னார். இல்லை, நம்ம ஜெபம் பண்ணுவோம், இயேசு அற்புதம் செய்வார். சரி என்று சொல்லி அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்ததுனால, சரி இந்த வயசான ஊழியக்காரர் சொல்கிறாருன்னு சொல்லி சரின்னு 2 பேரும் முழங்கால் படியிட்டார்கள். ஜார்ஜ் முல்லர் கரம் வைத்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, நீர் வல்லமை உள்ள தேவன், இந்த சூழ்நிலைகளை நான் பார்க்கவில்லை, உம்முடைய வல்லமை நான் விசுவாசிக்கிறேன். இனி பனிக்கட்டிகளால் உண்டான தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகணும், கப்பல் பிரயாணம் தொடரணும், நான் ஏற்ற நேரத்தில் பட்டணத்தில் போய் சேர்ந்து ஊழியம் நிறைவேற்றணும். நீர் இந்த ஜெபத்தை கேட்டீர், நீர் பனி பாதைகளை விலக செய்துவிட்டீர், ஸ்தோத்திரம் ஆண்டவர்னு ஜெபம் பண்ணி முடிச்சிட்டார். இப்போ கப்பல் கேப்டன் ஜெபிக்க ஆரம்பித்தார். அவர் ஆரம்பித்த உடனே ஜார்ஜ் முல்லர் அவரை தட்டி, போதும் ஜெபிக்காதுன்னு நிறுத்திட்டார். அவருக்கு ரொம்ப வருத்தமாகி விட்டார். என்னடா நம்மளை ஜெபிக்க வேண்டான்னு சொல்கிறாரு. அவர் சொன்னார், முதலாவது என் ஜெபம் கேட்கப்பட்டது, நான் ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு ஜெபித்தேன், ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்துட்டார், இன்னொரு ஜெபம் தேவையில்லை. ஒன்று. ரெண்டாவது, உனக்கு விசுவாசமே இல்லை, இது எப்படி மாறும் அது எப்படி மாறும்னு கேள்வி கேட்குற, ஆனால் ஜெபம் பண்ணுறேன். இந்த அவிசுவாச ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தர மாட்டார். அதை விட ஜெபிக்காமல் சும்மா இருக்கிறதே நல்லது, நீ ஜெபம் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டார். இந்த கப்பல் கேப்டன் கொஞ்சம் வருத்தம், என்ன இந்த ஐயா அப்படிலாம் சொல்கிறாரு, நீ போய் பாரு முன்னாலன்னு சொன்னார். இவர் போய் பார்த்தபோது அந்த சில நிமிட நேர இடைவெளி நேரத்துக்குள்ளே கடல் கிளியர், பனி பாறைகளை காணோம், எல்லாம் கரைஞ்சி மறைந்து விட்டது, கப்பல் போகிறதுக்கு நல்ல வழி உண்டாக்கி விட்டார். அவருக்கு ஆச்சரியம், எப்படி சில நிமிட நேரத்துக்குள்ளே இது எப்படி இவ்வளோ பெரிய மாற்றம் உண்டாக முடியும்? விசுவாசம். அந்த தேவ மனிதர் தேவனுடைய வல்லமையின் மீது வைத்த விசுவாசம், தேவன் அதை கனப்படுத்தினார். விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன். அதனால் நீங்கள் உங்களுடைய தேவைகள் அவசியமானதை கேட்கும் பொழுது விசுவாசத்தோடு ஜெபித்தால் தான் அற்புதம் நடக்கும். எனக்கு விசுவாசமே இல்லையே அப்படிம்பாங்க. அவிசுவாசம் இருந்தால் கட்டாயம் மனம் திரும்பணும். ஆண்டவரே, என் அவிசுவாசத்தை மன்னியும், அந்த தகப்பனை போல. இந்த விசுவாசம் எப்படி தான் எனக்குள்ளே வரும் அப்படின்னா, ரோமர் 10:17 தேவனுடைய வசனத்தை கேட்க கேட்க நமக்குள்ள விசுவாசம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் நம்ம வேத வசனத்தை வாசிக்கணும், தியானிக்கணும். கர்த்தருடைய வசனம் அறிவிக்கப்படும் போது கவனமாக கேட்கணும். அது விசுவாசத்தை நமக்குள்ளே தூண்டி எழுப்போம், விசுவாசத்தை நமக்குள்ளே பெருக பண்ணும். அதனால் எப்பொழுதும் நீங்கள் வேதத்தை தியானித்து ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ விசுவாசம் என்ன, விசுவாசம் இல்லாமல் எதையுமே ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. எப்போ நீங்கள் ஜெபித்தாலும், எதற்காக ஜெபித்தாலும் அதை குறித்து ஒரு திட்டமான விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கணும். புரிந்து கொண்டீங்களா? அப்போ ஜெபத்தை பற்றி, என் ஜெபம் கேட்கப்படணும்னா சும்மா போய் ஆண்டவர்கிட்ட போய் என்ன கேட்டாலும் தந்துடுவார்னு அப்படியே போய் ஜெபிக்கிற அப்படின்னு இல்லை. இதெல்லாம் கவனிக்கணும். இதெல்லாம் வேத வசனம். ஏன் ஜெபத்துக்கு பதில் வரமாட்டேங்குது, இவ்வளோ ஜெபிச்சுட்டு என்னன்னா, இதெல்லாம் செக் பண்ணுங்கள். செக் பாயிண்ட் எழுதி வைத்து கொண்டு இந்த வசனத்தை வைத்து உங்களை சோதித்து பார்த்து ஜெபிக்க. நான் ஜெபிக்கும் போது இதெல்லாம் கவனிப்பேன். இதெல்லாம் ஆண்டவர் என்னை கற்றுக் கொடுத்தாரு. இதெல்லாம் கவனித்து ஜெபிச்சாதான் ஜெபத்துக்கு பதில் வரும் என்று சொல்லி. சரியா? இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். கண்களை மூடிக்கொள்ளுங்க.
இருதயத்தில் ஏதாவது குறை இருக்குது, பாவம் இருக்குது, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியலன்னா இருதயத்தில் கை வைத்து, ஆண்டவரே இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவுங்க, எனக்குள்ள கோபம், எரிச்சல், பகைகள், சண்டைகள் இந்த மாதிரிலாம் இருக்குது, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேளுங்க. அன்றைக்கி யாரையாவது மன்னிக்கணுமான ஆண்டவரே அவங்களை குறித்த கசப்பு இருக்குது, வெறுப்பு இருக்குது, அந்த நான் மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன், இனி அந்த கசப்புக்கு இடம் கொடுக்க மாட்டேன், என் உள்ளத்தை விட்டு கசப்பான வேற எடுத்து போடும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. நான் விசுவாசிக்கிறேன், இப்போ சுகத்துக்காக ஜெபிக்க போகிறேன், பெற்றுக்கொள்ள போகிறேன், நான் இந்த காரியத்துக்கு ஜெபிக்க போகிறேன், அற்புதம் நடக்கும், நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்கள். இது உம்முடைய சித்தம் என்பதை நான் அறிந்து கொண்டேன், வசனத்தின் மூலமாய், ஆவியானவர் மூலமாய். அதனால நான் தைரியமாக ஜெபிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபிங்க ஜெபிங்க, வாய் திறந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காரியத்தில் அற்புதம் நடப்பதாக, சுகம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வழி திறக்கப்படுவதாக. இப்பொழுது நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நான் ஜெபிக்கிற காரியத்தில் ஒரு அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன். என் ஜெபத்தை நீர் கவனமாய் கேட்கிறீர், என் ஜெபத்திற்கு பதில் தருகிறீர். நான் அதை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இந்த பொல்லாத வியாதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும், இந்த பொல்லாத ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகி போகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தடைகள் விலகி காரியங்கள் வாய்க்கட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் குடும்பத்துக்குள்ளே சமாதானம், அன்பு, ஐக்கியம் உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு என் குடும்பமே சாட்சியாக நிற்கும்படியான ஆவிக்குரிய மாற்றம் உண்டாகட்டும். என்னுடைய வியாபாரம் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும், வேலையில் உயர்வு இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும், படிப்பில் வெற்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். உம்முடைய இரத்தத்தை இந்த வீட்டுக்குள்ளே தெளித்து நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிரசன்னத்தினால் என் வீடு நிரப்பப்பட்டு இப்பொழுது உம்முடைய ஆசீர்வாதமும் அற்புதங்களும் என் வீட்டில் நடக்கட்டும். ஆண்டவரே, இந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எதிர்பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம், பதில் கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். பெற்றுக்கொண்டேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.